வணக்கம், வெல்கம் டு திஸ் Kauvery Podcast. நான் டாக்டர் Anbarasu Mohanraj, Cardiothoracic Surgeon. இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் பி மனோகர் இருக்கார். He is the clinical lead for cardiology and he takes in charge of the heart failure clinic. Now, இப்போ ரீசெண்டாக காவேரி வடபழனிலேருந்து நம்ம ஒரு PAH clinic, Pulmonary Arterial Hypertension clinic ஓப்பன் பண்ணியிருக்கோம், லான்ச் பண்ணியிருக்கோம். அதை பற்றி பல்மனி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன்னா என்ன, அதுக்கு ஏன் பிரத்யேகமாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பற்றி டாக்டர் பி மனோகர் கூட இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் ஆல். வெல்கம் டாக்டர் மனோகர். இட்ஸ் அ டிலைட் டு ஹேவ் யூ ஹியர் ஆன் அவர் பாட்காஸ்ட். நம்ம ரீசெண்டாக காவேரி வடபழனிலேருந்து பல்மனி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன் PH கிளினிக் லான்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக்ஸ், இந்த பல்மனி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன்னா என்னது? நம்ம ஹைப்பர் டென்ஷனாக தமிழில் ரத்த கொதிப்புன்னு சொல்கிறோம் சார். ஸோ பிபி இருக்குது அந்த மாதிரி சொல்கிறது அதான் ஹைப்பர் டென்ஷனுங்கிறோம். பட் நம்ம பெரும்பான்மையான மக்களுக்கு சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன், தட் இஸ் இதயத்துலேருந்து ரத்தம் போய் உடம்புக்கு கொடுக்குற ரத்த குழாயில் அழுத்தம் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம ரத்த கொதிப்புங்கிறோம், இல்லை பிபிங்கிறோம், சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறச்சியே நம்ம எல்லாருமே சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷனை தான் மீன் பண்ணுறோம். பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுங்கிறது ஒரு தனி ஸ்பெஷல் கண்டிஷன். எப்படின்னா இதயத்துலேருந்து நுரையீரலுக்கு போகிற ரத்தத்தை குழாயில் ரத்த கொதிப்பு, தட் இஸ் இதயத்துலேருந்து ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து நுரையீரலுக்கு ரத்தம் கொடுக்குது, அந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாகுது, அந்த ரத்த கொதிப்பு தட் இஸ் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன். அது வந்து ஒரு குறிப்பிட்டமான கண்டிஷன். எப்போ வந்து இதயத்துலேருந்து நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயில் பிபி அதிகமாக இருக்கும், அதுதான் நம்ம பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ காமன் மேனுக்கு புரியணுன்னா நம்ம இது ரத்த பிபி எவ்வளோன்னா 120/80ங்கிறோம். தட் இஸ் சிஸ்டமிக் பிளட் ப்ரெஷர் வந்து நார்மலாக 120 மேலேயும் 80 கீழேயும் இருக்கும். பட் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் பல்மனரி வெசலில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நார்மல் பல்மனரி ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 25/10 12 இருக்கும். தட் இஸ் நார்மல் பிபி லங்ஸ்க்கு போகிற ரத்த குழாயில் ரொம்ப கம்மி இருக்கும், 25/12. ஸோ இந்த ரத்த ப்ரெஷர் வந்து அதிகமாகுது, 40க்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை மைல்டுங்கிறோம். 60க்கு மேலே இருக்குது, 60 வரைக்கும் இருக்கிறத மாடரேட்டுங்கிறோம். 60க்கு மேலே இருக்குது அப்படின்னா சிவியர் பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுங்கிறோம். தட் இஸ் நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயில் பிபி அதிகமாக இருக்குது, அதுதான் பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுங்கிறோம். அந்த குறிப்பிட்ட கண்டிஷன் இப்போ 80க்கு மேலே இருக்குன்னா அது சிவியர் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் குறிப்பிட்டோம். நார்மலாக நம்ம பிளட் ப்ரெஷர் சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷனாக ஒரு கிளினிக்கில் போய் ஒரு டாக்டரை பார்த்து, ஒரு ஜெனரல் ப்ராக்டிஷனர் ஃபேமிலி டாக்டரை பார்த்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட நிறைய பேர் வீட்டிலேயே வந்து ஒரு பிளட் ப்ரெஷர் மிஷினே வச்சுக்கோம். இட் கிவ்ஸ் யூ எலக்ட்ரானிக் ரீடிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர். பட் இந்த பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர் டென்ஷனாக எப்படி அது நம்ம சிஸ்டமிக் ப்ரெஷர்னால் நம்ம பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிக்கிறோம். பட் பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர் டென்ஷன் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன சிம்டம்ஸ் இருக்கும், எப்போ அவங்க டாக்டரை பார்க்கணும் சார்? சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் இருக்க ஹோம் பிபி மெஷின்லேயே மெஷர் பண்ண முடியும். பட் லங்கை பொறுத்தவரை அந்த நம்மளுக்கு அந்த லங்குக்கு போகிற ரத்த குழாயில் வந்து நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயில் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது வெளியிலேருந்து நான் இன்வேசிவாக பண்ணுறது கஷ்டம். தட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்க்குறது கஷ்டம். ஈஸியஸ்ட்டு பார்க்கணுன்னா இக்கோ பார்க்குறோம்ல, நம்ம இக்கோ பார்க்குறச்சு லங்ஸில் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, லங்ஸுக்கு போகிற ரத்த குழாயில் பிபி அதிகமாக இருக்குதுன்னு இக்கோ தான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் டூல். இது மீறி நம்ம கேத் ஸ்டடி இன்வேசிவாக போகிறச்சு இது நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாய்க்குள்ளே ப்ரெஷர் செக் பண்ணால் தெரியும். பட் அது வந்து ரொம்பவே கம்மி பேருக்கு அந்த மாதிரி தேவைப்படும். இதுக்கு க்ளூஸ் வந்து எப்படின்னா யாருக்கு நுரையீரலில் பிரச்சனை இருக்கோ, இல்லை இதயத்தில் பிரச்சனை இருக்கோ, லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கோ, இவங்களுக்கெல்லாம் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்கிற வாய்ப்பு உண்டு. ஸோ WHO கிளாஸிஃபிகேஷன் படி 4 காரணத்தினால பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்பாங்க. ஸோ அதில் காமனஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கன்வென்ஷன் படி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹார்ட் டிசீஸ், தட் இஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் ஏதாவது தொந்தரவு இருக்குது, வால் பிரச்சனை இருக்குது, இல்லை லெஃப்ட் சைட் ஹார்ட் ஒழுங்காக செயல்பாடு இல்லை, லெஃப்ட் சைட் ப்ரெஷர் கூட இருக்குது, அதுதான் காமன் கண்டிஷன். ரெண்டாவது மேஜர் காரணம்னு பார்த்திங்கன்னா நுரையீரலில் உள்ள வியாதிகள், தட் இஸ் நுரையீரலுக்கு ரத்த குழாயில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை நுரையீரலில் பாதிப்பு இருக்குது, நுரையீரலில் டேமேஜ் இருக்குது, சில பேருக்கு ஆஸ்மானால இல்லை COPD அந்த மாதிரி வியாதிகள்னால ப்ரெஷர் அது லங்ஸில் டேமேஜ் இருக்குது. அந்த மாதிரி பீப்புளுக்கு பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் தான் செகண்ட் காமன் கண்டிஷன் சொல்லுவாங்க. இதை தவிர சில குறிப்பிட்ட காரணங்கள் இருக்குது, இடியோபத்திக்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக் காரணத்தினால இருக்குது, சில பேருக்கு இன்ஹெரிட்டட் டிஸார்டர்ஸ்னால லங் ப்ரெஷர் கூட இருக்குது. ஹார்ட்டில் வந்து காம்ப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்குது, தட் இஸ் இதயத்தில் ஓட்டை இருக்குது, இல்லை பிளட்டு தப்பாக மிக்ஸ் ஆகுது, ராங் கனெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. ஹார்ட்னால லங்ஸில் இருக்கிற ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற வாய்ப்பு.
இதை தவிர நுரையீரலுக்கு போகிற இரத்த குழாயில் அடப்பு இருக்குது, அதை வந்து C-TEF தட் இஸ் chronic thromboembolic pulmonary hypertension. அது ஒரு குறிப்பிட்டமான ஒரு ஆஃப் தி கரெக்டபிள் அண்ட் ரிவர்சிபிள் காசஸ் ஆஃப் pulmonary hypertension. பட் pulmonary hypertension நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு காமன் கண்டிஷன் இல்லாட்டாலும் அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அண்ட் பல காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் வேறு, அதோட அவுட்கம்ஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி ஹார்ட்டில் இருக்க ப்ராப்ளம்னால பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன் வரலாம். லங்ஸ்லையே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, நுரையீரலே ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரலாம். இல்லைன்னா ஹார்ட்டில் ஒரு சில ஹோல்ஸ் இருக்கலாம், லைக் ASD ஆர் VSD, அந்த மாதிரி கண்டிஷன் தான் ஹோல்ஸ் பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த காலிலேருந்து போய் ரத்த கட்டு பிளட் கிளாட்ஸ் போய் லங்ஸில் அங்கே போய் லாட்ஜ் ஆகி அதனால் ஹைப்பர் டென்ஷன் வரலாம். இதுதான். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு எப்படி வந்து நமக்கு பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர் டென்ஷன் வந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் பிபி மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் போய் அப்ரோச் பண்ணி என்ன சிம்டம்ஸ் இருந்தால் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் கார்டியாலஜிஸ்டையோ பல்மனாலஜிஸ்டையோ போய் பார்க்கணும்? யூஸ்வலாக இதில் காமன் சிம்டம்னு பார்த்தா மூச்சுத்திணறல் தான். இதான் இருக்கிறதுலே காமனான சிம்டம்ஸ். யூஸ்வலாக பேஷண்ட்டுக்கு மூச்சுத்திணறல் இருக்கும், வேறு காரணத்தினால இருக்கும். திடீர்னு பேஷண்ட்டுக்கு வந்து அது ஒரு அளவுக்கு மீதி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்க, ரொம்ப நாளாக வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. முதல்ல வந்து குளிர்காலத்தில் தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ திடீர்னு அவங்களுக்கு 365 நாளும் கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது அப்படின்னா அது வந்து ஒரு க்ளூ தட் அவங்களுக்கு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குன்னு. அதே மாதிரி மற்ற ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேயும் ஹார்ட் ப்ராப்ளம்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கச்ச திடீர்னு தெர் இஸ் அன் இன்க்ரீஸ். நம்ம தேவைப்பட்டதுக்கு மேலே மருந்து அதிகமாக தேவைப்படுது, இல்லை தேவைப்பட்டதுக்கு மேலே அவங்களுக்கு சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது. முதல்ல இந்த ப்ராப்ளம்னால எனக்கு 1 கிலோமீட்டர் நடந்தால் மூச்சு வாங்குது, ஆனால் இப்போ 100 மீட்டருக்கு கூட நடக்க முடியல அப்படின்னு இருக்கலாம். சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆக்சிஜனோட தேவை இன்க்ரீஸ் ஆகுது. முதல்ல 2 லிட்டர்ஸ்லேயே நல்லா மேனேஜ் பண்ணால் இப்போ 8 லிட்டர்ஸ் தேவைப்படுது. அப்படிங்கிற சூழ்நிலையில் கூட இந்த மாதிரி க்ளூஸ் கிடைக்கலாம். பட் மெயினாக மூச்சுத்திணறல் அதிகமாக இருக்கிறது தான் காமன் சிம்டம். சில பேருக்கு ரொம்ப ஹை லெவலில் இருக்கச்ச மயக்கமட்டு விழுந்து சின்கோப்புன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கிடினஸ் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப அன்காமன் ரீசன்ஸ். சில பேர் பார்த்திங்கன்னா ரத்த வாந்தியோட ப்ரெசன்டேஷன், ஹிமாப்டிசிஸ், அந்த மாதிரி இருமல் வந்து ரத்தம் அதெல்லாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் காமன் கிடையாது. காமனாக பார்த்திங்கன்னா மூச்சுத்திணறல் இருக்குது, சில பேருக்கு மாரடைக்கிற மாதிரி சிம்டம்ஸ், செஸ்ட் பெயின் கூட இருக்கலாம். பட் காமனாக ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி, படபடப்பு இருக்கலாம், இல்லை கிடினஸ். இது 3 தான் காமன் சிம்டம்ஸாக இருக்கும். இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்க PH கிளினிக் இருக்குல்ல சார், PH கிளினிக்கில் வாட் இஸ் யூனிக் அபவுட் திஸ்? வை டு வி நீட் அ ஸ்பெஷல் PH கிளினிக்? ஏன்னா ஒரு கார்டியாலஜி OPD இருக்குது, ஒரு பல்மனாலஜி OPD இருக்குது, பட் PHக்குன்னு ஏன் தனியாக ஒரு கிளினிக் தேவை இருக்குது? வாட் இஸ் யூனிக் அபவுட் திஸ் PH கிளினிக் இன் காவேரி வடபழனி? ஹைப்பர் டென்ஷன் கிளினிக்ஸ்னு எல்லா இடத்துலையும் இருக்குது, ஏன்னா அது காமன் டிசீஸ். பட் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் என்னை பொறுத்தவரை ஒரு ஆர்ஃபன் டிசீஸ் மாதிரி. அதை பற்றி கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்படி இருக்கிறச்ச அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு யாருமே பெரிய எஃபர்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கார்டியாலஜிஸ்ட் வந்து அவங்க ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறாங்க, பல்மனாலஜிஸ்ட் அவங்க ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லோரும் தன்னோட ஸ்பெஷாலிட்டி ரிலேட்டடாக பார்க்குறாங்களே தவிர பல்மனரி ஹைப்பர் டென்ஷனுக்காக டெடிக்கேட்டடாக எதனால ஒருத்தருக்கு பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கு குறிப்பிட்ட கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் இஸ், ரொம்ப வருஷம் முன்னாடி இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கம்மியாக இருந்தது. ஸோ என்னோடய டீச்சர்ஸோ இல்லை அவங்களுக்கு டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் கண்டுபிடிச்சி நம்ம பெருசாக என்ன பேஷண்ட்டுக்கு பெனிஃபிட் பண்ண போகிறோம். ஸோ கண்டுபிடிக்கிறது இஸ் மோர் ஆஃப் அ அகாடமிக் எக்ஸசைஸு, பேஷண்ட்டுக்கு என்ன லாபம் அப்படிங்கிற பேச்சும் அடிபடும். பட் இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட கண்டுபிடிக்கிறனால ஒன்று அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரெண்டாவது நம்ம ப்ரோக்னோசிஸ் சொல்லலாம். சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இடியோபதிக் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன்னா மருந்து மாத்திரையில் பெரிய லாபம் இருக்க போகிறது இல்லை. அப்போ அவங்களுக்கு வந்து மென்டலி ஒரு ஸ்டேஜில் லங் டிரான்ஸ்பிளான்ட் அளவுக்கு தேவைப்படுங்கிறத நம்ம அவங்களுக்கு குறிப்பிட்டமாக சொல்ல முடியும். தெரியாமல் அவங்க வந்து அந்த டயக்னோசிஸ் இல்லாமல் கஷ்டப்படுறதோட என்ன டயக்னோசிஸ்ன்னு கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மெயின் பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் கிளினிக்கோட மெயின் எய்ம் இஸ் early diagnosis, appropriate treatment, and most importantly team workல multidisciplinary approachல எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இன்வால்வ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ண வாய்ப்பு கொடுக்க முடியும். எக்ஸலன்ட் சார். Now you said multiple consultants இருப்பாங்க, multiple specialists இருப்பாங்க. Now what are the services available under this PH clinic? என்னென்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறோம் அண்ட் என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இந்த PH கிளினிக்கில்? ஸோ இது வந்து பல்மனரி ஹைப்பர் டென்ஷன் ஸ்டார்ட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா நியோனேட்டாலஜிஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ தட் இஸ் பிறந்த குழந்தைங்களுக்கு பார்க்குற டாக்டர்ஸில் ஆரம்பித்து
பீடியாட்ரிஷியன்ஸ். இவங்க 2 பேர் தான் சில்ட்ரனில் உள்ள காரணத்தினால பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வர பேஷண்ட்ஸை பார்க்க போகிறாங்க. இவங்க தான் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு டயக்னோசிஸ் ஏர்லி இன்ஃபென்சி ஆர் ஏர்லி சைல்ட்ஹுட்டில் பார்க்க போகிறாங்க. இதுக்கு அடுத்து வர்றது பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட். ஸோ பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் நம்ம ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, ராங் கனெக்ஷன் இருக்குது, பிளட் மிக்ஸ் ஆகுது, இந்த எல்லா கண்டிஷனுக்குள்ள வர பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இவங்க பார்க்க போகிறாங்க. ஸோ இவங்க தான் தேர்ட் பர்சன் இன் தி பீப்புள் ரெஃபரிங் பேஷண்ட்ஸ் டு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன். அதுக்கப்புறம் நம்ம அடல்ட்டில் பார்க்குறச்ச பார்த்திங்கன்னா 2 குரூப் ஆஃப் பீப்புள். ஒன்று இஸ் ருமட்டாலஜிஸ்ட். ருமட்டாலஜிஸ்ட் வந்து நிறையா பேர் இந்த கனெக்டிவ் டிஷ்யூ டிசார்டர்ஸ்னால இருக்குது, நம்மளுக்கு ருமட்டா ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸில் எஸ்எல்இ, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ரொம்ப காமன். ஸோ இவங்க தேர்ட் குரூப் ஆஃப் பீப்புள் அடல்ட்டில் பார்க்குறது. செகண்ட் இஸ் பல்மனாலஜிஸ்ட். நுரையீரல் டாக்டர் ரொம்ப நாளாக ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க, லங் ப்ராப்ளம்க்காக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பேஷண்ட்டுக்கு அண்டர்லைங் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க இன்வால்வ்டாக இருப்பாங்க. இதை தவிர நம்ம ருட்டீன் கார்டியாலஜிஸ்ட்டுக்குமே நிறையா கேசஸ் இருக்கும் வேர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இஸ் அ சேலஞ்ச். கார்டியாலஜிஸ்ட் அண்ட் கார்டியாக் சர்ஜன்ஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிமிலர் பேஷண்ட்ஸை பார்ப்பாங்க, இவங்களுக்கு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்கும். பட் இவங்க 2 பேரும் பார்க்குறதோட நெக்ஸ்ட் 5th பார்த்திங்கன்னா வாஸ்குலர் சர்ஜன்ஸ் வந்து காலில் ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருக்குது. அந்த பேஷண்ட் ஃபாலோஅப்பில் வரச்சு அவங்களுக்கு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குது, பல்மனரி எம்பாலிசம் ஆகி இருக்குது அப்படின்னு. ஸோ பேசிக்காக சொல்லப்போனால் ஒரு 8 to 9 ஸ்பெஷாலிஸ்ட் வந்து இந்த ஃபீல்டில் அவங்களுக்குள்ள பேஷண்ட்ஸ்க்கு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குது, அவங்களுக்கு இவாலுவேஷன் தேவைப்படும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம கிளினிக்கால் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். Excellent, sir. I'm sure that will benefit the patient. எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்து அண்ட் ஒன் ரூஃப் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது நியூ ஐடியாஸ் கம் அண்ட் த பெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் goes to the patient. Now, the prognosis in சொன்னீங்க இல்லையா, now is pulmonary arterial hypertension something to be really dreaded of? or mild PH na பரவாயில்ல, moderate PH or severe PH na, is it a very bad disease? What is the usual prognosis? எவ்வளோ நாள் நார்மலாக லிட்ரேச்சர் எவிடன்ஸ் படி நார்மலாக அந்த பேஷண்ட்ஸ் நம்ம வந்து மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு அப்படி கவனிக்காமல் விட்டால் என்ன ப்ரொக்னோசிஸ் இருக்கும், என்ன சர்வைவல் இருக்கும்? இது பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வந்து ரொம்ப யூனிக்கான கண்டிஷன். எப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி மைல்டாகவும் இருக்கலாம், சிவியராகவும் இருக்கலாம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் ரெண்டாவது எந்த காரணத்தினால இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டபிள் காரணத்தினால இருக்கா, கரெக்ட் பண்ண முடியாத காரணத்தினால இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு ஜெனட்டிக் ரீசன்னால் இருக்குது இடியோபதிக் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன்னா, இதில் வந்து ப்ரோக்னோசிஸ் ரொம்ப புவராக இருக்கும். தட் இஸ் இந்த வியாதி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சா 2 வருஷம் உயிரோடு இருக்கிற வாய்ப்பே 50% கம்மியாக இருக்கும். தட் இஸ் இந்த பேஷண்ட்ஸ்லாம் 18 வயசு 20 வயசாக இருப்பாங்க. என்றைக்கு நம்ம இந்த டயக்னோசிஸ் சொல்கிறோமோ அவங்க இன்னும் அடுத்த 2 வருஷமோ 4 வருஷமோ உயிரோடு இருக்கிற சான்ஸே 50%. ஸோ இது வந்து worst கேஸ் சினாரியோ. தட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பல்மனரி ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் இல்லை லங் டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி ஆஃபர் பண்ணலைன்னா அவங்க வாழ்கிற வாய்ப்பு கம்மி. பட் அதே சமயத்தில் நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து மைல்டாக இருக்கும், மாட்ரேட்டாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம மருந்து மாத்திரையில் நிறைய பேரை மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி கரெக்டபிள் காசஸ். தட் இஸ் சில பேருக்கு ஹார்ட்னால் பிரச்சனை இருக்குன்னா அந்த ஹார்ட்டில் இருக்கிற பிரச்சனையை நம்ம கரெக்ட் பண்ணால் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுற வாய்ப்பும் இருக்குது. ஒன் ஆஃப் த காமன் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் வாலில் பிரச்சனை இருக்குது, இல்லை ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனை கரெக்ட் பண்ணுறது அந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலையே பல்மனரி ஹைப்பர்டென்ஷனோட மேஜர் கம்போனண்ட்டை ரிவர்ஸ் பண்ணலாம், பாக்கி கம்போனண்ட்டை மெடிக்கலி மேனேஜ் பண்ணலாம். சில குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் லைக் இந்த முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி CTEPH, தட் இஸ் ரத்த குழாய் லங்ஸ்க்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு இருக்கிறனால வர கண்டிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்லி ரிவர்ஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரீஅஷ்யூரிங் திங்ஸ் இன் அவர் கிராட்டிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக க்யூர் இந்த க்யூருங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு உள்ள சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ பல்மனரி ஹைப்பர்டென்ஷனில் நம்மளுக்கு வந்து வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோவில் 2 year சர்வைவல், பெஸ்ட் கேஸ் சினாரியோவில் நார்மல் லைஃப் சர்வைவல் பாசிபிள். ஸோ 2 எக்ஸ்ட்ரீமும் இருக்குது அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் ரொம்ப வேரி ஆகுது. Brilliant, sir. So there are multiple அந்த pulmonary arterial hypertensionன்றதுலேயே வேரியஸ் சினாரியோஸ் இருக்குது. So there may be some correctable causes, there may be totally causes where there is very ample scope for treatment. Very good. Science is advancing very fast.
ஆஃப் லைட் என்னென்ன புது மெடிசின்ஸ் வந்திருக்கா, எப்படி நம்ம பல்மனரி ஆர்டரி எஸ்பெஷலி இந்த மாடரேட் ஆர் சிவியர் பல்மனரி ஆர்டரி ஹைப்பர்டென்ஷனில் புது மெடிசின்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணுறோமா, அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கா சார்? பல்மனரி ஹைப்பர்டென்ஷனை பொறுத்தவரை ட்ரெடிஷ்னலி பார்த்தீங்கன்னா பிபி மாத்திரையே இதுவும் ஒரு பிபி அதுவும் ஒரு பிபின்னு சொல்லி பிபி மாத்திரையை கொடுக்கறது தான் ட்ரெடிஷ்னல் சேலஞ்சாக இருந்தது. பட் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல என்னென்னா நுரையீரலுக்கு போகிற பிபியை குறைச்சா சிஸ்டமிக் பிபியும் குறையிற வாய்ப்பு இருந்தது. அதனால் அந்த மெடிசன்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அண்ட் அதோட எஃபெக்ட் பிபி அந்த லங்ஸுக்கு போகிற பிபியை குறைக்கிறது வந்து ஒரு 10-20% தான் குறைக்க முடிஞ்சுது. ஸோ ட்ரெடிஷ்னல் ட்ரக்ஸ், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிபியை வந்து நுரையீரலோட பிபியும் குறைக்கும், சிஸ்டமிக் பிபியும் குறைக்கும், பட் 10-20% தான் முடியும். பட் லாஸ்ட் 20 இயர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 5 குரூப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் வந்திருக்கு which specifically target the pulmonary endothelium. That is நுரையீரலுக்கு போகிற ரத்த குழாயை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த பிபியை மட்டும் குறைக்கும். ஸோ பேசிக்காக பல்மனரி ஹைப்பர்டென்ஷனை டார்கெட் பண்ணியே இப்போ 5 குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் என்ன பண்ணுதுன்னா பல்மனரி ஹைப்பர்டென்ஷனை ஓரளவுக்கு நல்லா ட்ரீட் பண்ணுது. அட்லீஸ்ட் ஒரு மாடரேட் டு சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் பேஷண்ட்டை அவங்களோட சிம்டம்ஸை ஒரு 40-50% குறைக்க முடியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த எந்த மெடிசனுமே சர்வைவலை ப்ரோலாங் பண்ணுறதில்ல. ப்ரெஷரை குறைக்குது, சிம்டம்ஸை இம்ப்ரூவ் பண்ணுதே தவிர ட்ரமேட்டிக்காக உயிரை காப்பாற்றுற ஃபங்க்ஷன் சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனில் இந்த மெடிசன்ஸ் இன்எஃபெக்டிவாக இருக்குது. அன்லஸ் நம்ம சர்ஜிக்கல் க்யூர் ஆஃபர் பண்ணாத வரைக்கும் மார்ட்டாலிட்டி பெனிஃபிட், தட் இஸ் அவங்களுக்கு இருக்கிற உயிருக்கு இருக்க ஆபத்தை குறைக்கிறதுல இந்த மெடிசன்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. மேபி சிம்டமேட்டிக் பெனிஃபிட் கண்டிப்பாக 50-60% இம்ப்ரூவ்மெண்ட் இன் சிம்டம்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியுது. ப்ரில்லியன்ட் சார். சார் ஐ மீன் நாங்கள் மெடிக்கல் ஸ்கூலில் இருக்கும்போது லைக் மேபி அபவுட் 20-25 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா there was only one drug. Now what are the causes of pulmonary arterial hypertension? சர்ஜரி பண்ணி எந்தெந்த வகையான எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷனை வந்து சரி பண்ண முடியும்? காமனாக பார்த்திங்கன்னா இதை வந்து நான் 2 கேட்டகரியில் டிவைட் பண்ணுவேன். ஒன் இஸ் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் டியூ டு லெஃப்ட் ஹார்ட் டிசீஸ். ஸோ பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் லெஃப்ட் ஹார்ட் டிசீஸ்னால் வர்றதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஸ்டேஜில் பண்ணுறோம். சப்போஸ் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் பண்ணுறோன்னா லெஃப்ட் ஹார்ட் டிசீஸ், தட் இஸ் இதயத்துக்கு போகிற வாலில் மைட்ரல் வாலோ அயோட்டிக் வாலோ இல்லை வேறு ஏதாவது லெஃப்ட் ஹார்ட் டிசீஸ், ஈவன் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ் சப்செட்டில் நம்ம எவ்வளோ ஏர்லியாக பண்ணுறோமோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் சிக்னிஃபிகண்ட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நிறைய மைட்ரல் வால் டிசீஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதோட சேர்த்து ட்ரைகஸ்பிட் வால் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணால் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹார்ட் டிசீஸ்னால் வர்ற பல்மனரி ஹைப்பர்டென்ஷனை ஒரு ஆல்மோஸ்ட் ஐ வுட் சே ஃப்ரம் 70-90% வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் பை ஏர்லி சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நிறைய தடவை நாங்கள் இன்ஃபேக்ட் வி ப்ரிஃபர் சர்ஜரி ஓவர் இன்டர்வென்ஷன் ஒன்லி ஃபார் த பெனிஃபிட் ஆன் பல்மனரி வாஸ்குலேச்சர். ஸோ சம்ஹோ சர்ஜரி பண்ணுறது வில் பெனிஃபிட் த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் பெட்டர் தேன் அவர் இன்டர்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ அதனால் அந்த லெஃப்ட் ஹார்ட் டிசீஸில் சர்ஜிக்கல் ரோல் இஸ் வெரி ஹை. Second group of conditions நான் ஃபீல் பண்ணுறது இஸ் the group which needs surgery for C-TEF, that is chronic thromboembolic pulmonary hypertension. நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி லங்ஸுக்கு போகிற ரத்த குழாயில் வந்து பிளாக் ஆகி கிளாட் ஆனனால வர இந்த பேஷண்ட்ஸ்க்கு தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் த பெனிஃபிட் இஸ் ஃபார் சுப்பீரியர். ஏன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லிட்ரலி அவங்க வந்து வீல் சேரில் வந்துட்டு ஆக்சிஜனோட ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு போகிறச்ச நடந்து வீட்டுக்கு போகிற ஒரு கிராட்டிஃபைங்கான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை இந்த செகண்ட் குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸை வந்து நம்ம ஏர்லியாக ஐடென்டிஃபை பண்ணால் அவங்களுக்கு பெனிஃபிட் இஸ் ஹையர். அண்ட் அதை வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிடுறோம், எதர் டியூ டு லேக் ஆஃப் அவேர்னஸ் ஆர் லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். ஏன்னா அந்த CTPHங்கிறது ஒரு கொனசியர் மாதிரி ஒரு டிசீஸாக இருக்குது. தட் இஸ் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் லிமிட்டடாக இருக்குது, சென்டர்ஸும் லிமிட்டடாக இருக்கிறதுனால அதுதான் ஐ ஃபீல் இஸ் the ultimate benefit of a pulmonary hypertension clinic, that we are able to address those kind of patients earlier. இந்த குழந்தைங்களுக்கு இருக்க இந்த ஹார்ட்டில் ஹோல்ஸ் இருக்குல்ல, ASD VSD அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்க பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷனும் நம்ம சர்ஜரி பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிருமா? அது வந்து எந்த ஸ்டேஜின்னு பொறுத்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஐசன்மெங்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் எப்போ வந்து இதயத்தில் ஓட்டை இருக்கிறனால ரைட் லெஃப்ட் ப்ரெஷர்ஸ் வந்து எதர் ஈக்குவலைஸ் ஆகிடுது இல்லை ரைட் சைட் ப்ரெஷர் அதிகமாகிடுது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இர்ரிவர்சிபிள் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணுறதுனால பெரிய பெனிஃபிட் இருக்காது. அவங்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணணும்னு நினச்சா நம்ம லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஹார்ட்டில் இன்ட்ராகார்டியக் ரிப்பேர் பண்ணும். அதோட ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது.
பட் ஏர்லி ஸ்டேஜஸில் மாட்ரேட் டு சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குது, இன்னும் ஐசன்மெங்கர் ஆகலை, தட் இஸ் ரைட் சைட் ப்ரெஷர் லெஃப்டோட கூட ஆகலை, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக சர்ஜரி பண்ணால் ரிவர்ஸ் பண்ண. இன்ஃபேக்ட் சர்ஜரின்ஸ் வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னிக்ஸில் ஃபெனஸ்ட்ரேட்டட் ஏஎஸ்டி க்ளோஷர் இல்லை சம்டைம்ஸ் ஃபெனஸ்ட்ரே அந்த மாதிரி பேட்சஸ்லாம் பண்ணி we have had very good results. ஸோ ஜென்ரலாக மாட்ரேட் டு சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனில் கூட நல்ல ரிவர்சல் பார்த்துருக்கோம். அண்ட் அகெயின் அதில் இம்பார்ட்டன்ஸஸ் எந்த ஏஜில் பண்ணுறோம். ஏர்லி ஏஜஸ் 10 years 20 yearsக்குள்ளே பண்ணால் ஓரளவுக்கு சிவியர் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கூட ரிவர்ஸ் ஆகி பார்த்துருக்கோம். ஐசன்மெங்கர் ஆகிடுச்சு, ரைட் சைட் ப்ரெஷர்ஸ் அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் சர்ஜரி அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்களோட சர்ஜிக்கல் ரிசல்ட்ஸ் வில் பி வெரி pathetic and we would not send those patients for surgery. Thank you, sir. So to sum up, pulmonary hypertension is அது ஒரு moderate or severe இருந்தால் இட்ஸ் a severe disease, கரெக்ட் தானே? அண்ட் அப்படி ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா ப்ரோக்னோசிஸ், அதாவது சர்வைவல் வந்து லாங் கிடையாது, 2 years to 4 years தான் சொல்கிறீங்க. ஸோ கண்டிஷன்ஸ் காசிங் பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன் பார்க்கும்போது சில பேருக்கு குழந்தைங்களாவே நியூனேட்டல் ஃபேஸ் ஆர் இன்ஃபென்சியில் ஒரு வயசுக்கு கம்மியாக சில மாதங்களுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களோட வரலாம். ஸோ ருமட்டாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், சர்ஜன் எல்லாம் இன்வால்வ் ஆகிற ஒரு ஃபீல்டு இது பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து மெடிசன்ஸ் லாட் ஆஃப் ரீசன்ட் அட்வான்சஸ் நடந்திருக்கு. பேஷண்ட்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட் லாஸ்ட் 20 yearsல ஒரு அட்லீஸ்ட் 5 classes ஆஃப் ட்ரக்ஸ் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு நல்ல பெனிஃபிட், சிம்டமேட்டிக் நல்ல பெனிஃபிட் இருக்குது. பட் இந்த மெடிசன்ஸ்னால சர்வைவல் இம்ப்ரூவ் ஆக போகிறதில்ல, கண்டிப்பாக பேஷண்ட்ஸுக்கு சிம்டம்ஸ் பெனிஃபிட் இருக்குது. ஸோ சர்ஜரினால் க்யூர் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருக்க ஏஎஸ்டி விஎஸ்டினால் அது நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கிது சர்ஜரினால். லெஃப்ட் சைடட் ஒரு வேல் ப்ராப்ளம்னால, ஒரு அயோட்டிக் வேல் ஸ்டீனோசிஸோ ஒரு மைட்ரல் வேல் ஸ்டீனோசிஸோ ரீகர்ஜிடேஷனோ இல்லைன்னா இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ், பிளட்டில் ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ், ஹார்ட் ஃபங்க்ஷன் வீக்காக இருக்க பேஷண்ட்ஸ்க்கு அந்த லெஃப்ட் சைடு இருக்க ஹார்ட்டில் இருக்க வேல்வையோ அந்த பிளட் சப்ளை கம்மியாக இருக்க கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அட்ரஸ் பண்ணால் பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இந்த ரேரஸ்ட் வெரைட்டி இஸ் த C-TEF, chronic thromboembolic pulmonary hypertension. அது வந்து கால்லேருந்து பிளட் கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகி அது சில பேஷண்ட்ஸ் coagulation abnormalities எடுக்கலாம், அது லங்ஸ்க்கு போய் அங்கே லேயராக ஃபார்ம் ஆகி அதனால பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷன் வருது. அவங்களுக்கு பண்ணுற அந்த பல்மனரி த்ரோம்போ எண்டாக்டெக்டமினால இட்ஸ் அ நியர் க்யூரேட்டிவ் கண்டிஷன். இஸ் தட் ரைட் சார்? Exactly. In fact, that is one of the main reasons நாங்கள் இந்த பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் கிளினிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். என்னென்னா இப்போ நான் சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் டயக்னாஸ்டிக் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து அது பெரும்பாலான எல்லா சென்டர்ஸ்லையும் பண்ண முடியும். பட் C-TEFன்னு வர்றச்சு தட் இஸ் அது வந்து அந்த சுச்சுவேஷனில் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருந்தும் மெனி சென்டர்ஸில் அந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால அந்த ஹை எண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ண முடியாது. அதே மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் அதுவும் ஆஃபர் பண்ண முடியும். எப்போ வந்து இந்த பல்மனரி ஆர்டரியல் ஹைப்பர்டென்ஷனுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவீங்க? சில வகை கண்டிஷன் சில பேர் சொல்கிறாங்க யூ ஹேவ் டு டூ ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட். வாட் கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அஸ் அபவுட் லங் டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் ஹார்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்? இது வந்து எப்படின்னா ஜென்ரலாக வந்து எங்கள் ஆஸ் அ இந்த டிரான்ஸ்பிளான்ட் வேர்ல்ட் ஹார்ட் அலோன் ரிசல்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் பெட்டர் தென் ஹார்ட் லங் ஆர் ஃபார் பெட்டர் தென் லங் அலோன். ஸோ சம்ஹோ லங்கோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லாதனால லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் த சேலஞ்சஸ் ஆர் மோர். சில கண்டிஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இடியோபதிக் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன், அங்கே வந்து ஹார்ட் நல்லா இருக்குது, ஒரு தொந்தரவும் இல்லை. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வெறும் லங்கை மட்டும் மாற்றிட்டா கூட தீஸ் பீப்புள் கேன் டூ வெல். ஸோ அதுக்கு லங் அலோன் வில் சஃபைஸ். அதே மாதிரி ஹார்ட்டில் ஹோல் இருக்குது அதனால பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் இருக்குன்னா அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கும் லங்கை மட்டும் மாற்றிட்டு ஹார்ட்டோட ஹோலை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டா இன்ட்ராகார்டியக் ரிப்பேர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். பட் சில கண்டிஷன்ஸ் அப்படி இருக்காது. ஹார்ட்லேயே காம்ப்ளெக்ஸ் கனெக்ஷன்ஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம், ராங் கனெக்ஷன்ஸ் இருக்கலாம், ராங் இடத்துல வால்வ் டிஸ்ஃபங்க்ஷன், அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இன்ட்ராகார்டியக் ரிப்பேர் பண்ணுறது அவ்வளோ ஃபீஸிபிளாக இருக்காது. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் En-bloc டிரான்ஸ்பிளான்ட் மாதிரி பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். பட் டெஃபினட்டாக அது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் வரச்ச இடியோபதிக் பேஷண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரபிளி லங் டிரான்ஸ்பிளான்ட் அலோன், காம்ப்ளெக்ஸ் ஹார்ட் டிசீஸ் வித் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு En-bloc டிரான்ஸ்பிளான்ட், அண்ட் த தேர்ட் கேட்டகரி சிம்பிள் ஹார்ட் டிசீஸ் வித் பல்மனரி ஹைப்பர்டென்ஷனுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் ப்ளஸ் இன்ட்ராகார்டியக் ரிப்பேர். ஸோ அந்த 3 விதத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை டிவைட் பண்ணலாம்.
Brilliant, sir. So as a surgeon, to end this podcast, with your permission, I'll just talk about the C-TEF. Sure, sir. Please, sir. So this pulmonary thromboendarterectomy, இதுதான் நம்ம வந்து C-TEFக்கு பண்ணக்கூடிய சர்ஜரி. இது ஏன் வந்து நிறைய இடத்துல பண்ணுறது இல்லைன்னா, நம்பர் 1 டெக்னிக்கலி அது கொஞ்சம் டிஃபிகல்ட் சர்ஜரி, நம்பர் 2 தேர் இஸ் அ ஸ்டீப் லேர்னிங் கர்வ், நம்பர் 3 இட்ஸ் அ வெரி டெலிகேட் சர்ஜரி. ஏன்னா இந்த பேஷண்ட்ஸை நம்ம வந்து ஹார்ட் லங்கில் கனெக்ட் பண்ணி நார்மலான டெம்பரேச்சர்ஸ் அபவுட் 36 degrees, அதை வந்து 18 degrees கூல் டவுன் பண்ணி அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சர்க்குலேஷன் ஸ்டாப் பண்ணி அந்த கிளாட்ஸ் எடுக்கணும். அது கிளாட்ஸ் கிடையாது, அது ஃபைனாக த்ராம்பஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் ஒட்டிகிட்டு இருக்கும். அது டெக்னிக்கலி அது பிளேன் க்ரியேட் பண்ணி எடுக்கணும். அண்ட் இட்ஸ் அ வெரி ஹை ரிஸ்க் சர்ஜரி பிகாஸ் பல்மனரி ஆர்டரியில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ரைட் சைடு ரைட் வென்ட்ரிக்கல் ஃபெயிலியர் இருக்கும், ரைட் வென்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் மே ஹேவ் மாடரேட் ஆர் சிவியர் ரைட் வென்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன். சம்டைம்ஸ் தே மே ஹேவ் அந்த ரைட் ஹார்ட் கன்ஜஷன்னால லிவர் கூட அஃபெக்ட் ஆகி உபசமாக இருக்கும். தே ஹேவ் அசைட்டிஸ், கால் கையெல்லாம் வீங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சர்க்குலேஷன் ஸ்டாப் பண்ணால் we have only 40 minutes of safe margin. அந்த 40 minutesல கம்ப்ளீட்டாக அந்த கிளாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்பர் 1 we have to stick to that 40 minutes. Number 2 we have to do a complete surgery. ஸோ once we do a complete surgery, இந்த பேஷண்ட்ஸ் நல்லா ரெக்கவர் ஆகுங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாட்காஸ்டோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி the patients come on a wheelchair with oxygen. They can't stop the oxygen இல்லாமல் அவங்களால சுவாசிக்க முடியாது. பட் அவங்க பேஷண்ட் சர்ஜரி முடிஞ்சு ஒரு ஸ்ட்ரகிளோடு அவங்கள நம்ம ஒரு போஸ்ட் ஆப் பீரியட் கொஞ்சம் ஒரு ஸ்டாமியாக தான் இருக்கும். பட் அவங்கள ஒரு நல்ல ரெக்கவரி ஃபேஸ் வந்த பிறகு 3rd day 4th day வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண பிறகு they just start walking. Suddenly they feel that they can breathe well. It's a very rewarding surgery, as you told, and this is one of the very few conditions surgically we offer a cure for this patient. Thank you, sir. Thank you, everybody, for being with us on this podcast, and we'll see you back with more information. Thank you. Thank you. Thank you.